வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் 15th June 2026. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் நம்மளுக்கு ஒரு ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் ஈஸ் ஆகி நல்ல ஒரு பீஸ் டீல் சைன் ஆக போகிறன்ற பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மைனர் ரேலி இருந்துச்சு. பட் இந்த ரேலி வந்து இன்னுமே நல்லா இருந்திருக்கலாம். பிகாஸ் ஆஃப் த 3 ஸ்டாக்ஸ் வந்து இந்த நம்மளுக்கு மார்க்கெட்ஸ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இல்லைனா மார்க்கெட்ஸ் கண்டிப்பாக வந்து மோர் தென் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேலி இருந்திருக்கும். அந்த ஸ்டாக்ஸ் என்னென்னா ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசி. ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சுன்னா, ஆக்சுவலி ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. இந்த மார்க்கெட்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிலையன்ஸாக இருக்கட்டும், டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், ஐசிஐசி பேங்காக இருக்கட்டும், இதோட ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு ஹெவி செல் ஆஃப் இருந்துச்சு. எஸ்பெஷலி இன்றைக்கி பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓப்பனிங்கில் வந்து இருந்த ரேஞ்சை விட நல்ல ஒரு செல் ஆஃப் இருந்துச்சு. எஸ்பெஷலி ஐசிஐசி பேங்க் வந்து இன்றைக்கி நெகட்டிவ் ரேட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரைடேவே பார்த்தோம், மோர் தென் ஒரு 300+ பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. இன்றைக்கி ஏர்லி மார்னிங் வந்து இன்னுமே க்ரூடு கிராஷ் ஆயிருந்துச்சு. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே, யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைனில் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 24,000 ரேஞ்சு 23,984 மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிட்டு, அங்கேருந்து 24,013 ஒரு ஹை போயிட்டு, அங்கேருந்து திரும்ப நம்மளுக்கு ஒரு புல் பேக் இருந்துச்சு மார்க்கெட்ஸில். ஸோ அங்கேருந்து ஒரு நல்லாவே புல் பேக் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,853 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.98% ஹையர். ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மோர் தென் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேலி நீ கண்டிப்பாக நிஃப்டியில் இருந்திருக்கும். 24,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம பிரேக் பண்ணி மேலே போயிருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நாளைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா நாளைக்கு வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அதே கேஸ் தான். கடந்த ஒரு வாரமாகவே நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. இன்றைக்குமே நல்லா ஓப்பன் ஆகிட்டு 57,700 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு செல் ஆஃப் இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசி பேங்க். செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57,198 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.68% ஹையர். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 76,264 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.97% ஹையர். ஸோ இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே கூல் டவுன் ஆகிருக்கு. ஃப்ரைடேவே பார்த்தோம், தேர்ஸ்டேவும் பார்த்தோம், நல்ல கூல் டவுன் இருந்துச்சு. இன்றைக்குமே அந்த கூல் டவுன் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. மோர் தென் ஒரு 2.4% கூல் டவுன் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி விக்ஸ் பொறுத்த வரைக்கும் மோர் தென் 50% கிராஷ் ஆகி 14.35 கிட்டத்தட்ட ப்ரீ வார் லெவல் வரைக்கும் உங்களுக்கு இந்தியா விக்ஸ் வந்துருச்சு. ஸோ இது ஒரு பிக் சைனாக பார்க்கப்படுது. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், எஃப்ஐஐ செல்லிங்குமே கடந்த வீக் வந்து அப்படியே ப்ரொபோஷனேட்டாக கம்மியாகிடுச்சு. மண்டே பார்த்தீங்கன்னா 5,000 crores செல் பண்ணியிருந்தாங்க, அப்படியே 4,000 ஆச்சு, 3,000 ஆச்சு, 2,000 ஆச்சு, அப்படியே 1,000 crores ஆச்சு. ஸோ இந்தமாதிரி ப்ரொபோஷனேட்டாக செல்லிங் வந்து ரெடியூஸ் ஆகிருந்துச்சு போன வீக் எஸ்பெஷலி. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி எப்படி எஃப்ஐஐ டேட்டா வரப்போகுதுன்றது. இன்னும் எஃப்ஐஐ செல்லிங்கை குறைச்சிருந்தாங்கன்னா அதுவுமே பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது. இது டேக்அவே பார்க்கப்படுது. இந்தியா விக்ஸ் கூல் டவுன் ஆகிருக்கிறதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஐஐ செல்லிங் வந்து நம்ம கீழே நோட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம ஸ்ரீராம் ஃபினான்ஸ். நம்ம ஃப்ரைடே பார்த்தோம், மோர் தென் ஒரு 7% ஹையர் இருந்துச்சு. இன்றைக்குமே ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ஒரு 4.79% ஹையர். ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் 5.29%. ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஒரு 4.65% ஹையர். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்டிபிசி ஒரு 1.64, பஜாஜ் ஆட்டோ ஒரு 1.19, ஓஎன்ஜிசி ஒரு 1%. ஓஎன்ஜிசி ஃபெயில் ஆனதுக்கான ரீசன்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. க்ரூட் ப்ரைஸஸ் விழ நம்மளுக்கு ஆயில் ரிஃபைனிங் கம்பெனிஸ் வந்துட்டு விழுறது நார்மல் தான். பஜாஜ் ஆட்டோ என்ன ரீசன் நம்ம நியூஸ் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஃபாலிங் க்ரூட் வந்து ஆட்டோ செக்டருக்கு நல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும். ஈவன் அதர் பியர்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆட்டோ செக்டரில். பட் பஜாஜ் ஆட்டோ என்ன ரீசன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த பேங்கிங் அண்ட் அதர் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆனால் ஃப்ளிப் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ரிஃபைனரிஸாக இருக்கட்டும், இந்தமாரி எனர்ஜி செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மீடியம் டு ஷார்ட் செல்லிங் இருந்திருக்கு. ஸோ ப்ராடர் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மிட் கேப் அண்டர் செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 61,549 செட்டில் இருக்குது, விச் இஸ் 1.29% ஹையர். நிஃப்டி ஸ்மால் கேப் 100 18,400 செட்டில் இருக்குது, விச் இஸ் 1.11% ஹையர். நிஃப்டி மைக்ரோ கேப் 250 வந்து ஒரு 24,377 செட்டில் இருக்குது, விச் இஸ் 1.76% ஹையர். ஸோ நம்ம இன்றைக்குமே வந்துட்டு ஒரு மைனர் ரேலினே சொல்லலாம். ப்ராட் பேஸ்டு ரேலி. எல்லா செக்டர் எல்லா ப்ராடர் இண்டிசஸ்லையுமே நல்ல ரேலி இருந்துச்சு. செக்டர் வைஸ் பார்க்கும்போது நம்ம முக்கியமாக நோட் பண்ணி பார்க்க வேண்டியது, விழும் போதும் சில செக்டர்ஸ் எல்லாமே நல்லா விழுது, ஏறும் போதும் சில செக்டர்ஸ் எல்லாமே நல்லா ஏறுது. ஸோ அதில் மேஜராக நம்ம சேனலில் ரொம்ப நாளாக நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நிஃப்டி ரியாலிட்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 3.96% ஹையர். நிஃப்டி ஆட்டோ நம்ம ஃபாலிங் க்ரூட் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது, 2.6% ஹையர். எஃப்எம்சிஜி ஒரு மைனர் 0.44%, நிஃப்டி ஃபார்மா ஒரு 0.3%. நல்லா நோட் பண்ண வேண்டியது நம்ம நிஃப்டி ஐடி ஒரு 0.98% ஹையர்.
கடந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த பாசிட்டிவிட்டி அதில் வந்து ஸ்பில் ஆகாமே இருந்துச்சு, ஐடி செக்டர் ஸ்பில் ஆகாமே இருந்துச்சு. இன்றைக்கி ஸ்பில் ஆகி அதுவுமே கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணியிருக்கு. எஸ்பெஷலி இன்ஃபோசிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. டிசிஎஸ் ஆன் ஃப்ளிப் சைடு வந்து இன்றைக்குமே செல் ஆஃப் இருந்துச்சு. பட் இன்ஃபோசிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால ஒரு 0.98% ஹையர். நிஃப்டி மெட்டல் எல்லாமே இன்றைக்கி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ 1.78% ஹையர். ஸோ ஓவரால் இன்றைக்கி எல்லா செக்டார்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. எஸ்பெஷலி நிஃப்டி ரியாலிட்டி வந்து ஒரு 3.96%. ஸோ விழும்போது அந்த நிஃப்டி ரியாலிட்டின்றது ஒரு நல்லாவே விழும், ஏறும்போது நல்லாவே ஏறும். ஸோ இதை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டர்ஸ் பார்த்தலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டாலர் இண்டெக்ஸ் 99.55 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்றைக்குமே அப்ரிஷியேட் ஆகிருக்கு, நல்லாவே ஒரு 0.4%, மோர் தென் 0.4% அப்ரிஷியேட் ஆகி $94.71 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு பொறுத்த வரைக்கும் இந்த பீஸ் டீல் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நல்லாவே ரைஸ் ஆகிருந்துச்சு. நம்ம 4000 அரௌண்டில் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்குமே ஒரு மைனர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% ஹை ஆகிட்டு 4338 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் நல்லாவே செட்டில் ஆகிட்டு ஒரு 5% கிராஷ் இருந்துச்சு, 83.09 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னுமே ஸ்லைட் பாசிட்டிவ் காமிச்சிட்டு இருக்கு, 0.24% ஹையர். டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.94% ஹையர் காமிச்சிட்டு இருக்கு. நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும் யூஎஸ் மார்க்கெட்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். குரூட் ப்ரைஸஸ் அதுவுமே நம்ம கீழே வாட்ச் பண்ண வேண்டியது. ஸோ அதர் தன் நம்ம நியூஸுமே கொஞ்சம் வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம நாளை மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 15th June 2026. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த நம்ம சேனலை பற்றி ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், இது பண்ணணும்னா அந்த கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.